என்னன்னு எதுவுமே பேசாம அமைதியா போலாமே வேணாமா? இல்லடா இல்லடா போனே பாத்துட்டு உட்காந்துருக்க வேணாமா வேணாமா சரி வேணாம் விட்டுருலாம். அதுக்கு நீ போன் ஆஃப் பண்றாங்க போனை பாத்துட்டு உட்காந்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற டைம்ல கூட போனை பாத்துட்டு உட்காந்து. ஸோ இட் இஸ் கால் ஆஃப் தி டே. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது ஃபோன் வந்துருக்காதுன்னு? சார் சாரி சார். போ வெளியே போ, இங்கே நிற்காத, வெளியே போயிடு. ஃபோன் கொடுத்துட்டு போ. நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து ஹெச்ஓடி கிட்ட பார்த்துட்டு போ. ஓகே தேங்க்யூ. சார் மொபைல் கொடுங்க சார். நீ ஃபஸ்ட் டைம் இல்லை, நீ நிறையா தடவை யூஸ் பண்ணியிருக்க. அதனால் நீ பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து ஹெச்ஓடிகிட்ட பார்த்துட்டு போ. ஆனால் நீ செகண்ட் செமஸ்டரை முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுத்து தருவேன். கிளம்பு, இங்கே நிற்காத. அப்புறம் என்ன நேற்று என்ன வேற ஏதாவது சண்டே இருக்கு? ஆமா யாரும் அழைச்சு போடானே யாரு தெரியல. வீடியோ பண்ணி உள்ள போடியா? ஆன்ல உள்ள போக மாட்டேன். ஏன்டா நல்ல பையனா? ஏன்டா பிடிக்கும் தெரியும்? டேய் என்னாச்சுடா? ஆடா ஜாலியாரா போன் தான் வாங்கிக்கலான்டா. நீ சாயந்தரம் விட்டுறா பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். போனுக்காக இவ்வளவு இதோட உனக்கு ஆறு எப்படி ஆடுறான்? டேய் எங்கடா போற? உனக்கு மாறுடா போன் இல்லாதக்கு எவ்வளவு இது பண்றான்டா. ஏன்னு தெரியல, பாடணும்டா. ரெண்டானா அப்படியே தான் இருக்கான். பேரண்ட்ஸ் வந்தா போன் வாங்கினா அவங்க வீட்லயும் வர மாட்டேங்கிறாங்க. இவன் போன் இல்லாம சைக்கோவா மாறிடுவான். அதான் என்ன பண்ணு தெரியல. வந்து வாங்கி சொன்னேன் எல்லாம் என்ன பண்ணுன்னு பாக்கலாம். அவரு நம்ம போன் வாங்காம அவங்க வாங்கிட்டு போயிட்டாரு. அவன் அதுக்கு மேல இது பண்ணிட்டு இவன் தான் போன் அதுன்னு யூஸ் பண்ணி அப்புறம் என்னன்னா ஒரு மாதிரியா இருக்கும். என்ன பண்றது? நானும் வந்ததுல காலேஜ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் தெரியல. போனா கூட ப்ராப்ளமா போனா கூட போன் பார்த்துதான் வந்துட்டு கூட எதுவுமே ரிப்ளையும். அதே மாதிரி போன் கொடுன்னா பாத்தி ரொம்ப கோவப்படுறான். தனியாவே இருக்கான் மாதிரி போன் கூடவே இருக்கான். வீட்டுல அவங்க வீட்டுலதான் யாருப்பா உன் ஃப்ரெண்டா? நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுதான் இருந்தேன். அந்த மாதிரி ஃபோன் அடிக்டாக இருக்கிறவங்களுக்கு மோனோஃபோபியான ஒரு நோய் இருக்கும். அதனால அவங்க ஃபோனை அடிக்டாக இருப்பாங்க. அவங்களோட மைண்டு வந்து ஒரு பிளாக் மைண்டு. அதில் எப்போவும் ஃபோன் பார்க்கணுன்னு மட்டும்தான் சொல்லும். ஃபோன் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அப்புறம் எதையும் கவனிக்க மாட்டாங்க. யார் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அந்த ஃபோனில் தான் மூழ்கி இருப்பாங்க. ஃபோனில் இல்லைன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, தனியா இருப்பாங்க. Hey fellas, better stay out of his sight, 'cause you're not ready to fight. Just another. அந்த போனவே அவங்க நினைச்சிட்டு இருக்காட்டி அவங்க கவனம் பூரா அந்த போன் மேலதான் இருக்கும். அவங்களோட மைண்ட் என்ன நினைக்குன்னா நான் போன் பார்த்துட்டு இருக்கேன்னு தான் நினைக்கும். அதனால அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. அதிக வாய்ப்பு இருக்கு. Keeps an eye on this blood red town. He's gonna drag you down. He makes his own moves and he trains his own mind. He's raging a war like a storm. இதிலிருந்து உங்க ஃப்ரெண்டை நீங்க தான் காப்பாற்றி வெளியே கூட்டு வரணும். ஏன்னா நட்பால முடியாது, எதுவுமே இல்லை. ஏன்டா இப்படி ஃபோன் பார்த்துட்டே இருக்க? விட்றா, ஃபோன் வாங்கிக்கலாம்டா. விட்றா, ஏன்டா இப்படி இருக்க?
இதெல்லாம் உன்னாடா உடனே இது பண்ண ஃபோனு 24 மணி நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருக்க கொஞ்ச நேரம் ஃப்ரீயா ஆமாண்டா எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்போ இருக்க முடியும். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க விட்றா சைக்கை பார்த்துக்கலாம் ஓட்ட பண்ணாதடா செய்யா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இருக்கோம்ல. பார்த்துக்கலாம் விடு ஃபோன் தானே வாங்கிக்கலாம் விடு. First நல்லா சும்மா படி. இது பண்ணிட்டு இருக்காத. செமஸ்டர் முடிச்சு அவங்களே தரணுனாங்கல்ல அப்புறம் என்னடா அப்புறம் வாங்கிக்கலாம்டா. சும்மா ஃபோனே பண்ணிட்டு என்னடா பண்ண முடியும். சரி பாரு. சரிடா மச்சான், இனிமேல் நான் ஃபோன் பார்க்க மாட்டேன்டா. இனிமேல் நான் கரெக்டாக இருக்கேன், படிக்கிறேன். ஏய் சீரியஸா செகண்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஆமாண்டா எப்படி தானே தெரியும்.